வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் புழுங்கல் அரிசியில் முறுக்கு வத்தை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் முறுக்கு வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி 1.5 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். 1.5 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூனு ஜீரகம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு லெமன், பச்சை மிளகாய் 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். புழுங்கல் அரிசி தான் 5 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி கிரைண்டரில் நம்ம நல்லா நெவ்வாக அரைச்சிக்கலாம். அரிசி மாவு மையமட்டை நம்ம ஜவ்வரிசி அதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஊறின ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அரிசி மாவுலேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஜவ்வரிசியும் அரிசி மாவும் அரைச்சோம், மஞ்சிச்சு நம்ம எடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. புழுங்கல் அரிசி முறுக்கு வத்தை செய்கிறதுக்கு இந்த கிண்ணத்தால் நான் 1.5 கிண்ணம் அரிசி எடுத்தேன். கேஜில் சொல்லணும்னா 1.5 கிலோ அரிசி. நாலு கிண்ணம் 4.5 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன். ஒரு கிண்ண அரிசிக்கு 3 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கிண்ணம் அரிசி எடுத்தேன், 4.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். லெமன் ஒரு 1/2 பழம் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசி வந்து அரிசிலே ஆட்டியாச்சு. தண்ணி கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும் தண்ணி. தண்ணி கொதி வந்துச்சு. நம்ம மாவு ஊற்றிக்கினே கிண்டிக்கலாம். ரெடி ஆகி போச்சு. சுற்றி ஏடை கட்டிக்கிது பாருங்க. இதுதான் பதம். நல்லா பபுள்ஸ் மாதிரி வரணும். வருது பாருங்க பபுள்ஸ் மாதிரி. இதுதான் பதம். ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இறக்கலாம். நல்லா சூடு ஆறின பிறகு கட்டியாகிடும். ஆறின பிறகு நம்ம புழிஞ்சிக்கலாம். நம்ம வத்தை ரெடி பண்ணோம். மேலே மாடிக்கு வந்தாச்சு. ஒயிட் காட்டன் துணி தண்ணியில் நினச்சி போட்டு நம்ம வத்தை புழிந்து போட்டுன்னுக்குறோம். இப்போ காயில் நம்ம புழிகிறோம். இது சாயங்காலம் வரைக்கும் காயணும். ஒரு எண்ணெய் கவர் இருந்தால் நீங்கள் அந்த எண்ணெய் கவரில் ஓட்டை போட்டு அழகாக எண்ணெய் கவரில் போடலாம். ஈஸியாக இருக்கும். ஏன்னா முறுக்கு வச்சில் போட்டால் ரொம்ப லேட் ஆகும்.
நம்ம வத்தை போட்டோம். வத்தை காஞ்சிச்சு, காலையில் போட்டு போனோம். இப்போ சாயங்காலம் வந்து பார்க்குறோம் நல்லா காஞ்சி போயிருக்குது. இப்போ தண்ணி தெளித்து நம்ம எடுத்துக்கலாம். வத்தையை நல்லா காஞ்சிச்சு, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். தண்ணி வந்து துணியை திருப்பிட்டு தான் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தால் அழகாக வரும் வத்தை. நம்ம எப்படி போட்டோமோ அப்படி வருது பாருங்க அழகா. முறுக்கு வத்தை போட்டோம். முறுக்கு வத்தை எடுத்துக்கலாம். நம்ம எப்படி போட்டோமோ அழகாக வந்துச்சு பாருங்க. இப்படி தான் எடுக்கணும். எல்லா வத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி தெளிச்சு. புழுங்கலரிசியில் முறுக்கு வத்தை போட்டோம். நல்லா 4 நாள் வெயிலில் மேலே மாடியில் காய வச்சோம். நல்லா முஷாக இருக்குது. நம்ம எப்படி போட்டோமோ அதேமாரி இருக்குது முஷாக. இப்போ நம்ம வறுத்து பார்த்தலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிச்சு, நம்ம வத்தை போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம புழுங்கலரிசியில் முறுக்கு வத்தை போட்டோம். நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா மொரன்னு இருக்கு. நான் எப்படி போட்டேனோ அதுமாரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.